Hi friends, welcome to Essential Foodmaker. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹைதராபாதி மட்டன் கறி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 250 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மட்டன் மேரினேஷன் பண்ணி வைக்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு. இப்போ நான் சாப் பண்ணி வச்சுருக்க புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் 3 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை 1 hour மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். வாங்க இப்போ சில்லி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 வரமிளகாய், 5 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வாங்க இப்போ குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. 5 டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இதோட சேர்த்துக்கிறேன். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ஆனியனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் ஆனியன் சீக்கிரமாக வதங்கும். பாருங்கள், இப்போ ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் ஜிஞ்சர் கார்லிக்கோட ரா ஸ்மெல் போகும். நான் இதோட 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறேன். தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ ஆனியனும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த மட்டன் பீசஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் லிட்டு மூடாமல் லோ ஃப்ளேம்லே 10 minutes குக் பண்ண போகிறேன். இந்த மட்டன் கறி, நான்,
ரொட்டி, சப்பாத்தி, கீ ரைஸ், ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மட்டன்லேருந்து தண்ணி வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். நான் இதில் 5 விசில் வைக்கிறேன். 5 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்து ஆயிலெலாம் வெளில பிரிஞ்சு வந்திருக்கு. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ஸ்பைஸியான ஹைதராபாதி மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீக்கெண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.